கொஞ்சம் காய் தான் காய்க்கும், ஆனால் சரியான மருத்துவ குணம் இதில் இருக்கு. 6 மாசத்துல காய்ச்சிடும். 6 மாசத்துல நீங்க கொண்டு போங்க, காய்க்காட்டி பிடிங்கிட்டு வாங்க. பிடிங்கிட்டு வந்தா திருப்ப காசு தருவீங்களா? அது நீங்க பராமரிச்ச கூலியும் சேர்த்து தருவோம். இது வந்து செரிப்பழம், இது ஃபுல்லா செரி சொல்றேன். நம்ம ஆரஞ்சு கலர் சுளை பிலாப்பழம் பார்த்துருக்கோம். அது புடுங்கலாம், கூட குருவி எல்லாம் சாப்பிடுறீங்க. நான் குருவி என்ன சின்ன விடுங்க. பழைய காலத்துல இப்படி தானே இருந்தாங்க முந்தி காலத்துல. வந்து கண்டு மலிவு. இப்ப வெளியில 100 ரூபாய் விற்கிற கண்டு என்னட்ட 50 ரூபா 40 ரூபாய்க்கும் கொடுக்கும். இப்ப வந்து அந்த புதுசா பெரிய நெல்லிக்காய் காய்க்கும். இந்தியன் நெல்லி மாலதிக்கு தான் கூட யூஸ் ஆகும். இது கோப்பி. நான் இடம்பெயர்ந்து இந்த காணிக்கை வரைக்கு இடம்பெயர்ந்து ஓடி போய் இந்த காணிக்கை வரைக்கு ஒரு சின்ன ஒரு கொட்டில் இது வெறும் காடாத்தான் இருந்தது. இஞ்சால இருக்கு, சீத்தாப்பழம் இருக்கு, வெளிநாட்டுக்காரருக்கு எனக்கு பிடிக்கும். கருவா காண்டுகள் இருக்கு. இது என்ன விலை? ஆமா, நான் வெளிநாட்டுல இருந்து வந்திருக்கேன். சில பேர் வந்து என்னோட ஹெல்ப் கேப்பினோம், அக்கா ஹெல்ப் செய்யுங்க, அது செய்யுங்க. நான் சொன்னேன் என் தோட்டத்துல வேலை இருக்கு, வந்து செய்யறீங்களான்னு கேட்டா ரெடி இல்ல. கலைஞ்சிட்டு நான் 5 லிட்டர் தேன் எடுத்துட்டு தான் போனான். இது விலை கூடத்தான். நான் என்ன வணக்கம், நான் உங்கள் சங்கர், உங்கள் KS சங்கர். இப்போ எங்க நிற்கிறேன்னு சொன்னா இலங்கையில கிளிநொச்சியில நிற்கிறேன். குறிப்பா கனகாம்பிய குளத்தடியில நிற்கிறோம். என்னத்துக்கான சொன்னா இன்றைக்கு நாங்கள் ஒரு வித்தியாசம் இடத்த வந்தாங்க. அதாவது ஜாலினி பூஞ்சோலின்னு சொல்லி இடத்துக்கு தான் வந்தாங்க. இங்க பாத்தீங்கன்னு சொன்னா சகல வகையான பூக்கண்டுகள், பழக்கண்டுகள், வீட்டு தேவையான கண்டுகள் எல்லாமே இருக்கு. மரக்கண்டுகள் எல்லாமே நிற்குது. அதெல்லாம் சுற்றி பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லை, இப்போ சொன்னால் இந்த இடத்துக்கு பின்னுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு மண் வீடு வந்து வேலைகள் நடந்து கொண்டிருக்கு. அதையும் உங்களுக்கு காட்டிக்கொண்டு நீங்கள் பார்த்துக்கலாம். என்ன சொன்னால் இந்த மண் வீடுன்னு சொல்லிக்க நிறைய பேருக்கு பிடிக்கும். இந்த புலம்பெயர் நாளில் இருக்கிறவங்களுக்குலாம் பிடிக்கும். அதையும் காட்டிக்கொள்ள. மற்ற வீட்டு தேவையான பொருட்கள் எல்லாம் மலிவான விலையில், முக்கியமான விஷயம் மலிவான விலையில் பெற்றுக்கொள்ளலாம். உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் டிஸ்கிரிப்ஷனில் இந்த இடத்துல லொக்கேஷன் ஃபோன் நம்பர்லாம் கொடுத்துக்கொள்ளும். மற்றது பார்த்தா ஸ்க்ரீன்லேயுமே இந்த ஃபோன் நம்பர் தெரியும். உங்களுக்கு விவரங்கள் தேவைன்னு சொன்னால் தொடர்பு வேண்டிக்கொள்ளலாம். இப்போ நாங்கள் என்னென்ன கண்டுகள் இருக்குது, இது என்ன மாதிரி பராமரிக்கணும், இப்போ நீங்கள் வீட்டு நட போகிறீங்கன்னு சொன்னால் என்ன மாதிரி நட்டுக்கணும்னு சொல்லி நிறைய விஷயங்களை பயந்து கொள்ள போகிறேன். நீங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண வீடியோ பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வீடியோ பாருங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். வணக்கம் அக்கா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? இருக்கிறோம். ஓகே அக்கா, இதுக்கு முதல்ல வீடியோவில் பார்த்துருப்பீங்களா? திருவண்ணாமலையில் அந்த ஹோம் டூர் வீடியோலையும் பார்த்துருப்பீங்களா? ஓகே, இது மூட தோட்டம் தானே என்னக்கா? எவ்வளோ ஆளுங்க சரிங்க? இது கனகாலமாக செய்கிறோம். நாங்கள் சின்ன பிள்ளையில இருந்தே இது எங்களோட பரம்பரை தொழில். கனகாலமாக செய்கிறோம். சின்னலேருந்து செய்துட்டு வரீங்களா அப்படி? ஓகே ஓகே. இது எந்த இடம் பார்க்க? அந்த அட்ரஸ் இருக்க சொல்லி விட்டீங்கன்னா பார்க்குறாங்க. இது வந்து வைத்தியசாலை பஸ் ஸ்டாண்டோட இருக்கிற அந்த சைட் ரோட்டுக்குள்ளால இறங்கினீங்கன்னா 1 கிலோமீட்டர் தூரத்திலே இருக்கு. வைத்தியசாலை அந்த பஸ் ஸ்டாண்ட் ரோட்டோட ஜாலினி பூஞ்சோலி ஒரு போர்ட் போட்டிருக்கிறோம். அதுலேருந்து 1 கிலோமீட்டர் உள்ளுக்க வரணும். ஓகே, நான் இந்த இடத்துல கூகுள் மேப் லொக்கேஷன் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். மற்ற இங்கே என்னென்ன வகையான கண்டுகள் இருக்குது? இங்கே வந்து பழமர கண்டுகள் கூடுதலாக முழுக்க இருக்குது. அதோட பூமர கண்டுகள் முழுக்க இருக்குது. நாட்டு கண்டுகளும் இருக்குது. கத்தரி, தக்காளி, மிளகாய், கறிமிளகாய் அப்படியான நாட்டு கண்டுகளும் எடுக்கலாம். சாடியல் அப்படி எடுக்கலாம். எல்லாமே இருக்கு. அதாவது வீட்டை பூக்கண்டு வைக்க போறீங்கன்னு சொன்னா சகல வகையான பூக்கண்டுமே இருக்கு. சகல வகையான பூக்கண்டும் இருக்கு. அஞ்சால பாத்தீங்கன்னு சொன்னா இருக்கு. இதை தாண்டி முன்னுக்குமே அங்காலையும் இருக்குன்னு. முன்காணிக்கு 1 ஏக்கர் ஃபுல்லா இருக்குது. இந்த காணிக்க கிட்டமுட்ட 3/4 ஏக்கருக்கு மேலேயா பூக்கண்டு இருக்குது. ஓகே ஓகே. மற்றது என்னட்டு இந்த ஆர்வம் அந்த இப்போ பரம்பரை தொழில் இருந்தாலும் சில பேருக்கு பிடிக்காம இப்போ என்னட்டு இவ்வளோ ஆழம் இந்த மேனேஜ் பண்ணுறீங்களா? எனக்கு இது ஒரு நல்ல விருப்பம், சரியான விருப்பம் இந்த தொழில். என்னென்னா விவசாய பள்ளிக்கூடம் படிக்க, விவசாய பாடம் படிக்கையும் அந்த அதிலேருந்து தான் கூட ஆர்வம் வந்தது. அப்போலேருந்து இப்போ மட்டும் சரியான விருப்பம். எனக்கு வேறு எந்த தொழிலையும் விருப்பம் இல்லை. எனக்கு இந்த தொழிலை தவிர. ஓகே, நிறைய பேருக்கு பிடிக்கும். ஆனால் எனக்குமே இந்த நீங்கள் பழமரங்கள்னு சொன்னீங்க, அது தனிப்பட்ட பிடிக்கும். நிறைய பழங்கள் அது நாங்கள் நட்டு அதில் ஒரு காய்ச்சி பிடுங்கி சாப்பிடக்க ஒரு தனி சந்தோஷம். ஒரு கண்டை உற்பத்தி செய்யக்கையும் நாங்கள் அதை வச்சு அது தளைஞ்சு அது வரைக்கும் ஒரு ஹாப்பியாக இருக்கும். தச்சமே அது வாடகைக்கு கொஞ்சம் கவலையாக இருக்கும். அப்படி அந்த இந்த கண்டு வந்து இது வந்து நேர்சரின்னு சொல்கிறது. இதை வந்து அப்போ அந்த நேர்சரியில் அந்த சின்ன பிள்ளைகளை எப்படி பார்க்குறோமோ அதே மாதிரி தான் இதையும் பராமரிக்கும். அது மாதிரி இப்போ மருந்தோ தண்ணியோ அந்த சரி டைம் கொடுத்து அப்படி அந்த டைமுக்கு கொடுக்கணும். கஷ்டம் அந்த சின்ன இதில் நேசரியில் அந்த வளர்த்தெடுக்கிற கஷ்டம் மாதிரி இந்த நேசரி இது ஒரு நேசரி தான். அப்போ இதை நாங்கள் வளர்த்தெடுத்து மற்றாக்கள்கிட்ட கொடுக்குறோம், மரம் ஆக்குறதுக்காக கொடுக்குறோம். சரி சரி. இப்போ நாங்கள் பாவமாக என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி முதல்ல இந்த பகுதிக்கு பார்ப்போம். அதுக்கப்புறம் அங்கே பழக்கண்டுகளை பார்ப்போம். என்ன இதுக்கு என்ன கண்டுகள் இருக்கு? இதுக்கு குரோட்டன் கூட பழமர கண்டுகள் இருக்குது. இதெல்லாம் குரோட்டன் என்ன ஃபுல்லா இஞ்சாலையும் பாருங்க. இஞ்சாலையும் இருக்கு, கலர்ஃபுல் புதினா குரோட்டனுகள், எல்லா வகையான பூக்கண்டுகளும் இருக்கு. பூக்கண்டுலேயே நிறைய வகை இருக்கு. எல்லா வகையான புதினா பூக்கண்டுகளும் எங்கள்கிட்ட இருக்கு. மற்ற பழக்கண்டுகளும் இருக்குது. பழக்கண்டுகளும் இருக்குன்னு. இதெல்லாம் கொய்யா என்ன?
இது பதிக்கொய்யான்னு சொல்றது. பதிக்கொய்யா. இது வந்து காய்க்கிற மரத்துல கொப்பை வெட்டி வைக்கிறது. இது வந்து நாங்கள் ஆக்களுக்கு சொல்லி கொடுப்போம். 6 மாதத்துல காய்க்கும். காய்க்காட்டி பிடுங்கி கொண்டு வாங்க கண்டு சுவர் பண்ணி கொடுப்போம். என்னடா அங்க மரம் காய்க்க இங்க வெறும் காய்ப்பார். இதுவும் இப்படி ஒரு பதிக்கொய்யா. அங்கால கட்டை பதிக்கொய்யாண்டு கொஞ்சம் கட்டை கொய்யோ கட்டையில கொய்யாவிலேயே நிறைய இனம் இருக்கு. இந்த நீங்க சரி இது என்னது? இது ஒரு ஜாதி மல்லிகை என்று சொல்றோம். மல்லிகையிலேயே கிணக்க மல்லிகை இருக்கு. இது மல்லிகையா? இதுவும் ஒரு மல்லிகை. இது வந்து வெள்ளையா இருக்கும், நாவலா இருக்கும், அப்புறம் மெல்லிய நாவலா இருக்கும், 3 கலரா இருக்கும். ஆசையா இருக்கு. என்ன நீங்க என்ன பிரச்சனைண்டாக்கா, நீங்க யாழ்ப்பாணத்துல பிரான்ச் ஒன்று தொடங்கினீங்கடா, எங்களுக்கு ஈஸி வந்து வேண்டது பார்த்து. யாழ்ப்பாணத்துல நாங்க எக்ஸிபிஷனுக்கு வரனாங்க, கார்த்திகை எக்ஸிபிஷனுக்கு. என்னடா யாழ்ப்பாணத்துல நல்ல பிசினஸ் செய்யலாம். உண்மையிலேயே கிளிநொச்சியை விட யாழ்ப்பாணத்து ஆக்கள் வந்து விலையை பார்க்க மாட்டோம். 100 ரூபாய்னு சொன்னா எடுத்துட்டு போயிடணும். நாங்க அப்படி சொன்ன இடத்து கிளிநொச்சியை விட யாழ்ப்பாணத்துல பிசினஸ் கூட செய்யலாம். எல்லாம் எடுப்பினோம், மலமலண்டு எடுப்பினோம் யாழ்ப்பாணத்துக்காக. பிசினஸ் யாழ்ப்பாணத்துல தான் கூட கிளிநொச்சியை விட. ஆனா கூட இங்க இருந்து வாகனத்துல ஏற்றி கொண்டு யாழ்ப்பாணத்துக்கு கொடுக்குற ஆக்கள் இருக்கிறாங்க. கூட இங்க இருந்து கொண்டு போற என்னட்ட வந்து தொகையா கொள்வன செய்யறாக்கள் கணக்கு. என்னட்ட இங்க வந்து கண்டு மலிவு. இப்ப வெளியில 100 ரூபாய் விற்கிற கண்டு என்னட்ட 50 ரூபா 40 ரூபாய்க்கும் கொடுப்பேன். விலை குறைவு. அது இந்த விலைக்கு இங்க கொடுப்பேன். அப்ப வெளியில கொண்டா 100 ரூபாயும் விற்பினேன், 150 ரூபாயும் விற்பினேன். அதாவே இந்த பிசினஸ். அது வந்து முக்கியமான கேள்வி. இப்ப நீங்கள் வேண்டன்னு சொன்னா நாங்க இங்க வந்து வேண்டலாம், சரியா? இப்ப எங்களுக்கு யாழ்ப்பாணத்துல தொகையா கண்டுகள் தேவை, இல்லாட்டி வெளிமாட்டம் பவுனியா வாங்கால பக்கம் தேவைன்னு சொன்னா நீங்க கொடுப்பீங்களா? யாழ்ப்பாணம் பவுனியாண்டா நாங்கள் ஏற்றி கொடுப்போம். கொஞ்சம் தூரண்டா கஷ்டம். வானம் பிடிச்சு கொண்டு அவையிலே வானம் பிடிச்சு கொண்டுருவோம். நாங்கள் இங்க ஒரே விலை தான், சகலருக்கும் ஒரே விலை தான். வியாபாரி மேற்கொண்டா கொஞ்சம் குறைப்போம். மற்ற எல்லாருக்கும் ஒரே விலை தான். விலைப்பட்டியல் அங்க இருக்கு, அந்த விலைக்கு கொடுப்போம். இது என்ன கண்டக்கா? இதுவும் ஒரு பூக்கண்டு தான். பூக்கண்டுல கணக்கு இனங்கள் இருக்கு. நாவல் பூக்கண்டு. நாவல் இது கொடி மாதிரி போகும். இன்டோர் பிளான்ட்கள் இருக்குது, வெத்தில கொடிகள் இருக்குது, அங்கால இருக்கு, கணக்கு இருக்கு. இது என்ன மேல பச்சையா கீழ சிவப்பா இருக்கு? இதுவும் ஒரு வெந்த மீனாண்டு சொல்ற ஒரு பூக்கண்டு. வெஞ்ச மீனாண்டு. இது வடிவுக்கு வைக்கிறதா? வடிவுக்கு வைக்கிறது. சரி சரி. இது எல்லாம் பூக்கண்டுகளா? இது எக்ஸோரா. அங்க இருக்கு பதித்தேசி. இது பெருளுக்காய். அந்த பூத்திருக்கே பாருங்க. பெருளி. இது சின்ன கண்ணிலே பூத்திருக்கு. பெருளி. இது பெருளி பச்சை கலர். இந்த கொட்டை முள் மேல. பெருளிக்கா? இந்த வீடியோ பாத்துங்க அம்மா கேட்க போறா, ஐயோ உன்ன போனி வேணுதுக்கலாம் பாவம் கடைசி. இது வந்து நிறைய காய்க்கும். எனக்கு ஒரு மரம் இருக்கு. நான் நினைக்கிற ஒரு சீசனுக்கு ஒரு 50,000 காய் காய்ச்சி கொட்டும். அப்படி? அப்படி நிறைய ஒரு சீசனுக்கு தான் காய்க்கும் நிறைய. எல்லா மண்ணுக்கும் வளருமா அது? இங்க கூட வெயிலுக்கு நல்லா வரும். இந்த மண்ணுக்கு நல்லா வரும். நான் ஒரு போன் எடுத்து நோட் பண்றேன், என்ன காய் வேணும் மரம் கண்டு. பட் அது தேசி. என்ன அது தேசி? அது கொடி தேசி. கொடி தேசி. அது தோடை. தோடை. இதுதான் நான் அந்த உங்களுக்கு சொன்ன கட்டை கொய்யான்றது. கட்டை கொய்யா. அந்த காய்க்கிற மரத்திலேயே கட்டையை வெட்டி பதி வைக்கிற பார்க்க தெரியும் இந்த கட்டையை. இது வந்து அங்க மரம் காய்க்க இங்க இதுக்கும் காய்க்கும். 6 மாசத்துலயே காய்ச்சிடும். 6 மாசத்துல நீங்க கொண்டு போங்க, காய்க்காடி பிடிங்கிட்டு வாங்க. பிடிங்கிட்டு வந்தா திருப்ப காசு தருவீங்களா? அது நீங்க பராமரிச்ச கூலியும் சேர்த்து தருவோம். பராமரிச்ச கூலியும் சேர்த்து. இப்படி ஒரு ஆஃபர் நான் அங்கே வாங்கல. இது குருத்துப்பதி கொய்யா. குருத்துப்பதி கொய்யா. குருத்துல பதி வைக்கிற கொய்யா. இது கொஞ்சம் டைம் எடுக்கும் காய்க்க. மற்ற இது வந்து ஒட்டு கஜு. ஒட்டு கஜு என்ன? கஜுவில என்ன விலை இது? இது ஒட்டு கஜு வந்து என்னட்ட 300 ரூபாய். விதை கண்டிருக்கு 50 ரூபாய். 50 ரூபாய். ஓகே ஓகே. வந்திருக்கு அந்த புதுசா பெரிய நெல்லிக்காய் காய்க்கும். ஆமா பெருசு. இந்த இந்தியால இந்தியன் நெல்லி. அதான் இந்தியன் நெல்லி. ஒட்டு கண்டு அதே நார்மல் நெல்லி. ஒட்டு கண்ட பலே காய்க்கும். கெதியில காய்க்கும். அது மாதிரி இப்ப வந்திருக்கு செம்பகவரியன் என்று சொல்றேன். நான் முள்ளுக ஆரஞ்சு கலர் சுளை பிலாப்பழம் பாத்திருக்கேன். அது அது நார்மல் பிலா. ஆனா ஒட்டுக்கண்டு ரெண்டும். ஒட்டுக்கண்டு. ஆமா. ஒட்டுக்கண்டு கொஞ்சம் வேலை காயக்கூடிய மாதிரி இருக்கு. ஒட்டுக்கண்டு கெதியில இனம் மாறாது. இப்ப நீங்க பிலாப்பழத்தை சாப்பிட்டுட்டு அதே விதைய போட்டா அந்த இனம் மாற சான்ஸ் இருக்கு. ஆனா ஒட்டு வந்து மாற சான்ஸ் இல்ல. அந்த ஆரஞ்சு இது பாத்துர்க்கேன். சைனாக்காரங்க வச்சு வெட்டி போட்டு அப்படி எடுத்துலாம் வந்து பாத்துர்க்கேன் வீடியோக்குள்ள. இங்க இருக்கு. ஒட்டக்கச்சில எல்லாம் இருக்கு. கனடத்துல இருக்கு. செம்பகவரியன் கனடத்துல இருக்கு இங்க. எனக்கு பார்க்க எனக்கு ஆசையாக இருக்கு. கொண்ட நடவணும். ஆனால் என்ன இப்போ நாங்கள் பைக்கில் வந்தால் கணக்கு கொண்டு போயிடாது. அதான் பெரிய பிரச்சனை. இது அந்த 3 வருஷத்துல காய்க்கிற தென்னை. ஓகே. இது என்ன செவ்வளி மாதிரியா? இது மாலதீவு என்று இளநிக்கு தான் கூட யூஸ் ஆகும். இளநிக்கா? மாலதீவு இளநி மாதிரி. அது 3 வருஷத்துல காய்க்கிற தென்னை. சரி சரி. மற்ற இந்தியாவில் நிறைய கண்டுகள் நிற்குதுண்ணே. ஆமா. ஓகே. இது என்ன? இது வந்து பதித்தேசி. தேசி என்ன? ஓகே. மற்றது அங்கால கொஞ்சம் எக்ஸோரா என்ன? செம்பருத்தங்கண்டு. செம்பருத்திலே எங்கள்ட்ட ஒரு 100 இனத்துக்கு மேல இருக்கு. 100 இனத்துக்கு மேல செம்பருத்தில. சரி சரியா. பட் இதுகளுக்கு என்ன இருக்கு? இதுகள் எக்ஸோராக்கள். இதுகள் அங்கால எல்லாம் பெரிய எக்ஸோராக்கள். இது ஜம்பா? இல்ல எக்ஸோரா.
பெரியல ஓ பெரிய எக்ஸோரா சிவப்பு கலர் பெரிய பூ பூக்கும் இன்றைக்கு நிறைய பூ கிடந்தது பிஸ்னஸுக்காரர் வந்து கொண்டு போயிட்டேன் இதில் ஒரு நாளும் வந்து கிளிநொச்சி சந்தைக்காரர் வேறு இடத்து சந்தைக்காரர் வந்து எடுப்பினோம் பூத்துள்ள கண்டுகளை கொண்டு போயிடுவேன் விற்கிறதுக்காக. இது அந்த வடிவுக்கு வைக்கிற ஆலமரம் மாதிரி அந்த சில பெரிய பெரிய கொட்டல்களில் முன்னுக்கு வடிவுக்கு நிற்கும். இது கோப்பி. கோப்பி ஆமா. கோப்பி இங்க வளருதா? கோப்பி இங்க காய்க்குது, பூத்து எல்லாம் இருக்கு, ஜென்னட்டு இருக்கு புறா. குளிர்மையான இடத்துல கூட வளரும்னு சொல்றேன். கொஞ்சம் குளிர்மை வாழைகளுக்கு வைக்கணும், நல்ல வெயிலுக்கு கொண்டு வைக்க கூடாது. கொஞ்சம் குளிர்மையா வச்சா நல்லா காய்க்குது இங்க. இதுல பாக்குமீனா காசு கேக்குறேன், நான் ஒரு தோட்டம் செய்வோம். இது வந்து ஸ்டார் ஃப்ரூட்னு சொல்றது. ஸ்டார் ஃப்ரூட் இது நான் தேடி தெரிஞ்சேன் அந்த கண்டுகள். இந்த இருக்கு பூத்து இருக்கு. சின்னனுக்கே காய்க்கும், மொட்டு கண்டு தானே, அதால இது சின்னனுக்கே காய்க்கும். பட் எனக்கு ஒரு சந்தேகமாக்கா, இப்ப இந்த கண்டு நான் நடுறோம் தானே கொண்டு தண்டுகள் மெல்லிசா தானே இருக்கு, ஸ்டார் ஃப்ரூட் எல்லாம் பெரிய பழமா தான் வரும். கணக்க விடக்கூடாது இதுல. இப்ப இந்த இப்படி ஒரு கண்டை பாக்குறீங்க, இதுல இப்ப தண்டு மெல்லிசண்டு பாக்குறீங்க, ஆனா கணக்க விடக்கூடாது. கணக்க விட்டீங்களா இருந்தா முறியும். இப்ப 2 காய்க்கு மேலே இதுல விடக்கூடாது. ஆனா காயை விடாம விட்டா நெல்லம் சின்னல்ல வேற பூவை வேற புடிஞ்சு விட்டு கொஞ்சம் வளர விட்டு காய் விட்டீங்கன்னா நெல்லம். ஆனா நீங்க பாக்கணும்டா ஒரு காய் 2 காய் விடலாம். மாமரமும் அப்படித்தான், சின்னனுக்குள்ள காய்க்கூடாது. சின்னனுக்கு கொஞ்சம் காய்க்கூடாது, அப்படிங்கி விட்டீங்கன்னா மரம் ஃபாஸ்டா வளரும். மற்றது இப்ப இன்னொரு கேள்வி கேட்கணும். இப்ப இந்த கண்டுகளாக வேண்டினோம் தானே, வேண்டி கொண்டு போனோடனே என்ன மாதிரி இதை கொஞ்சம் நடணும், இப்போ இதுக்கு எரு போடணுமா, அது எந்த விஷயங்கள்? நான் அதை வேண்டாக்கட்டையெல்லாம் படிவா சொல்லி தம்புறேன். நான் இதுக்கு இன்ன நோய் வரும், இப்போ செம்பருத்தேண்டா அதுக்கு ஒரு அழுக்கணவன் நோய் வரும், கண்டிப்பா வரும். அது வந்து மரம் பட்டுரும், அதுக்கு எக்ஸ்ட்ரா மருந்து அடியுங்கோ. இப்போ ரோசா கொண்டு போனா அதுக்கு ஒரு மருந்து சொல்லுவேன். அதே மாதிரி எல்லா எனக்கு தெரியும் என்னென்ன கண்டுக்கு என்னென்ன நோய் வருமெண்டு. அப்போ வேண்டியக்கே வீட்டை சொல்லி விடுவேன். சில பேர் ஃபோன் பண்ணி கேட்பினோம், அக்கா இப்படி நோய் வந்துட்டு என்ன செய்யலாம், நாங்கள் இன்ன மருந்து அடியுங்கன்னு சொல்லுவேன். அது வந்து கூட வந்து பழமர கண்டுகள் கன பேர் கொண்டு தென்னைக்கு வச்சுட்டு வந்துடுவினோம். தென்னைக்கு வச்சுட்டு அக்கா காய்க்கையில் இன்னொன்று வருவினோம். ஆனால் அதையும் காய்க்கையில் இணல் கிடைச்சா இந்த மரமும் காய்க்காது. தென்னைகளை வந்து இந்த கண்டு வச்சாலும் காய்க்கா. அப்போ கன பேருக்குள்ள பிரச்சனை கொண்ட தென்னைகளுக்கு வச்சு போட்டு மாங்கண்டை வச்சு போட்டு அக்கா காய்க்கையில் சில பேர் வருவினோம். அப்போ நான் வைக்கைக்கே கன பேர் தொகையை எடுக்கிறாக்கிட்ட சொல்லுவேன், தென்னைகளுக்கு கொண்டு இந்த பழமர கண்டையும் வச்சிடாதேங்கோ. அது மாதிரி நல்ல வெட்டையில் வச்சு நல்ல எரு போட்டு கொஞ்சம் கிடங்க ஆழமாக கிண்டி நல்ல மாட்டெரு போட்டு வச்சா நல்ல ஃபாஸ்ட்டாக வரும். ஆனால் நாங்கள் அதுவே பசலையாக போடைக்க அதுன்ற பவர் வந்து ஒரு 15 நாளைக்கு தான் இருக்கும். திருப்பி போட்டுக்கணும். மாட்டெரு வந்து கொஞ்சம் கனகாலம் பவர் இருக்கும். அதால கூட நான் ஆக்களுக்கு சொல்றது மாட்டெரு ஆட்டெரு அப்படி ஆட்டெரு கொஞ்சம் வெறிச்சு விட்டுரும். வளர்ந்த கண்டா போடலாம், மாட்டெரு போட்டு நட சரியா இருக்கு. பழமரங்கள் எல்லாமே வெயிலுக்கு வைக்கணும், நல்ல வெயில்ல வைக்கணும், அவருக்கு நல்ல சூரிய ஒளி கிடைக்கணும். மற்ற சாதாரண பூக்கண்டுகள் பூக்கண்டு எல்லா பூக்கண்டுமே பூக்குற எல்லா பூக்கண்டுக்குமே கூட வெயில் தான் தேவை. இணலுக்கு வச்சா பூக்காது. அது இன்டோர் பிளான்ட்டுகள் இருக்கு, இணலுக்கு வைக்கிறதுக்கு பிளான்ட்டுகள் இருக்குது. இப்போ நாங்கள் சின்ன கண்டு தானே வெயிலுக்கு வச்சா கறியும் முடிச்சு, இப்போ நாங்கள் இணலுக்கு வைக்கிறது. ஆமாம் அப்படி செய்வோம். மற்ற தென்னையை நடுவினம் சின்ன இந்தளவாக இருக்கும். அதுக்கு பக்கத்துல இவனை மாமரத்தையும் வச்சிருவேன். தென்னை என்ன செய்யும், கொஞ்சம் கதிரை வளர்ந்துரு, மாமரத்தை பூரா காய்க்க விடாது, தேசிய காய்க்க விடாது. அப்படி பிரச்சனை இருக்கு. எல்லாமே வெயில் தான் முக்கியம், எல்லாத்துக்கும் வெயில் தான். நல்ல விஷயமாக்கா சொன்னா. ஓகே, மற்ற இஞ்சாலே இதுலக்கா இஞ்சால எக்ஸோராக்கள் மகோக்கனியால் அந்த ரோட்டுக்கு வைக்கிற அதுகளும் கொடுக்குறோம். சரி சரி. இங்க தென்னை நாத்து போட்டு கிடக்காங்க. ஓ இஞ்சால தென்னை நாத்து போட்டுருக்கு. இது என்ன தென்னை நாத்து முந்தி தொகையா போடுறோம் நாங்கள். தென்னை போட்டுட்டு என்ன செய்யறோம் நாங்கள் 150-200 ரூபாய்க்கு சனத்துக்கு கொடுக்குறோம் நாங்கள். இப்போ வந்து என்ன சொன்னா தேங்காய் விலை, அதுவும் வித தேங்காய் வந்து கொஞ்சம் விலை கூட கொடுத்து எடுக்கணும். அப்போ தேங்காயை 300 ரூபாய்க்கு எடுத்து போட்டு நாங்கள் சனத்துக்கு 450 ரூபா தென்னைண்டா கொஞ்சம் வாங்கினோம். அதால இப்போ நான் எந்த மரத்துல இருந்தே போடுற விழுகிற காயை மட்டும்தான் வச்சு போடுறேன். என்னடா குறைச்சி கொடுக்கறதுக்காக தென்னம்பிள்ளை என்னடா கடும் விலையண்டைக்கு அவையிலும் யோசிக்கிறேன். முந்தி 5000 நாத்து போடுவேன் ஒரு வருஷத்துல, 5000-7000 போடுவேன். இப்போ குறைச்சி ஒரு 1000 அப்படித்தான் போடுறேன், கொஞ்சமா தான் போறேன். தேங்காய் பிரச்சனையால இஞ்சால பதிக்குண்டு இருக்கு. பதிக்குண்டு? ஆமா. இதுக்கு நாத்து போடுறது. இதுக்கு தான் நாங்கள் அந்த கெதியில காய்க்கிற தாவரங்களை வெட்டி வச்சு எடுக்கிறது. கொப்பை கொண்டாந்து வெட்டி வச்சு எடுக்கிறது. படிச்சிருப்போம் பச்சை வீடு மாதிரி, இது கருத்த வீடு. ஓ ஓ. புனில 2 பறந்து போகுது. இஞ்சால வந்தா பார்க்கலாம். இங்க வாங்க, பதி வச்சு இது பதி வைக்கிறதுக்கு ரெடி பண்ணி கொண்டு இருக்கிறோம். இது ஏற்கனவே துறந்து விட்டுருக்கிறோம், பார்த்தா தெரியும். இது வந்து செரிப்பழம், இது ஃபுல்லா செரி எங்களோட நிக்குது. சரி. ஓ இந்த இது சரி, இது இப்போ வந்து எடுத்துட்டோம், பதி வச்சு எடுத்துட்டோம். ஒரு காய்க்கிற மரத்துல இருந்து இதை பதி வச்சு எடுத்துட்டோம். இது வந்து என்ன செய்யும், அந்த மரம் காய்க்கையே இதுவும் காய்க்கும், இவரும் காய்ப்பார். ஓகே. இது ஃபுல்லா சரி. என்ன எக்ஸோரா? இது ஃபுல்லா சரி, இது ஃபுல்லா எக்ஸோரா. என்னடா எங்கள்கிட்ட எக்ஸோரா வந்து கூட ஓடுறது. என்னடா நாங்கள் எக்ஸோரா 40-50 ரூபாய் கொடுக்குறது. அதுல எங்கட விலைக்கும் யாருமே கொடுக்குற இல்ல, அதுல கூட ஓடும் எங்களுக்கு. வியாபாரி மாதிரி தானே தொகையை எடுப்பாங்க, கூட ஓடும். இது என்ன சரியா புளிக்குமா? அதான்
இது கொஞ்சம் புளிக்கும். வெளிநாட்டு செரி சிவப்பு வேற. மாதிரி ஒன்று இருக்கும். சிவப்பு தான். வெளிநாட்டு செரி மாதிரியே கொஞ்சம் சின்னனா இருக்கும். ஆனா நிறைய காய்க்கும். காய்ச்சி கொட்டும். நிறைய காய்ச்சி கொட்டும். ஆனா வெளிநாட்டு செரின்ற டேஸ்ட் இல்ல. கொஞ்சம் புளிப்பு டேஸ்ட்ல இருக்கும். இது நாங்க விட்டு நிக்குது பல்போடோ செரியன். அந்த போட்டோ எடுத்து சர்ச் பண்ணி நான் பல்போடோ செரியன்னு சொல்லி இனம் உண்டு. புளிப்பும் ஒரு சாதாரண இனிப்பும் உண்டு. காய்ச்சி கொட்டும் அந்த சீசனுக்கு. நிறைய அப்படியே சிவப்பு சிவப்பா இருக்கும் அப்படியே. அது வந்து உக்ரேஸ் அங்க பதி வச்சு. உக்ரேஸ் அந்த கசக்கி போட்டு சாப்பிடுற பழம். கசக்கி போட்டு சாப்பிடுற பழம். சோத்துக்கடை பழம் நல்லா இருக்கும் அது. ஆமா. பட் இஞ்சாலேங்க இஞ்சால இருக்கு, சீத்தாப்பழம் இருக்கு. வெளிநாட்டுக்காரருக்கு எனக்கு பிடிக்கும். எனக்கு பிடிச்ச பழம். எங்களுக்கும் பிடிக்கும் தான். ஆனா இப்ப காய்க்குது இல்லையா? எங்க வீட்டு மரம் நிக்குது. என்னட்ட பின்னுக்கு காய் இருக்கு. நீங்க போய் காஞ்சி தரேன். கருகி இதாண்டது. அது கொஞ்சம் கறி விழுகுது. அது இணலுக்கு இருக்கு சில நேரம். இணலுக்கா நிக்கு தென்னைகள் நிக்குது நினைக்கிறேன். அப்ப அதுக்கு சரியான ஊட்டச்சத்து அதுக்கு கிடைக்காது. அப்ப என்ன செய்யும்? அது காய் வளர்றதுக்கான இது இல்ல. அப்ப கறி கொட்டும். சில வேறு ஏதாவது நோய் அழுவாயும் இருக்கலாம். அதை பார்த்தா கண்டுபிடிக்கலாம். நல்லா இருக்கும். புளிப்பு இனிப்பு. ஆமா ஆமா. நல்ல டேஸ்ட். அது இப்ப கேன்சருக்கு கொஞ்சம் நல்ல சொல்லி கனவேர் வந்து இதை கேட்கிறேன். என்னட்ட முந்தி சீத்தா கண்டு போட்டாலும் பிசினஸ் செய்யலாம், கொடுக்கலாம். இப்ப வந்து முழு பேரும் சீத்தா கண்டை கொண்டாண்டு கேட்பாங்க. இது என்ன இது கொஞ்சம் அம்புர்லா கொஞ்சம் பழுதா போச்சுது. அம்புர்லங்க கொஞ்சம் வந்து வளர்ந்துட்டுது. அம்புர்லங்க பெரிய காய் மாதிரி இருக்கு. இருக்கு மினி அம்புர்லங்காவும் இருக்கு, பெரிய அம்புர்லங்காவும் இருக்கு. ஆனா என்ன வித்தியாசம் வேண்டாம், மினி அம்புர்லங்கா நாங்க விதை போட்டா மினி அம்புர்லங்கா 1 வருஷத்துக்குள்ள காய்ச்சிடும். பெரிய அம்புர்லங்கா 5 வருஷம் சென்று தான் காய்க்கும். ஆனா மினி அம்புர்லங்கா என்ற காய் சின்னன், பெரிய அம்புர்லங்கா பெருசு. எங்க ரெண்டுமே நிக்குது நினைக்கிறேன். ஒரு மாதிரி நான் கொட்டை போட்டு முளைச்சது அது இப்படி வளர்ந்து கொண்டு போகுது, காய்க்குது. 5 வருஷம் சரியா 5 வருஷம் வெயிட் பண்ணணும். மற்ற இது வந்து சின்னலே காய்க்கும், 1 வருஷத்துக்குள்ள காய்க்கும். அதனால கன பேர் அந்த மினி அம்புர்லங்கா விரும்புறது. இஞ்சால இருக்கு குரோட்டனுகள். இது ஃபுல்லா குரோட்டன். மாத்தி வச்ச குரோட்டனுகள். குரோட்டன் ஊர்றது கூட என்னட்ட. இஞ்சால இருக்கு மாங்கண்டுகள். கருத்த கொழும்பு, விளாட்டு, டொம்ஜேசி, தேன் மாம்பழம் ஒரு இன்னொரு புதினா. தேன் மாம்பழம் குட்டி குட்டி பழம் நல்ல டேஸ்டா இருக்கு. அப்படி இருக்கு. மாவெல்லாம் எத்தனை வருஷம் காய்க்குங்கிறது? மாவெல்லாம் பூத்து இருக்கு சிலது. அப்ப நாங்களும் இப்ப சுவர் பண்ணி இப்ப குடுக்கலாம். இப்ப ஒரு 3 வருஷத்துக்குள்ள காய்க்குமெண்டு சுவர் பண்ணி குடுக்கலாம். ஆனா அடுத்த வருஷமே காய்ச்சிரும். என்ன பூத்து இருக்கு. ஆனா எல்லாம் அந்த டைமுக்குள்ள 1 வருஷத்துக்கு காய்க்குமெண்டு சுவர் பண்ண மாட்டோம். 3 வருஷத்துக்குள்ள காய்க்கும். இங்கல சீனி பழம் கிடக்கு. இது வந்து பாக்ஸ் ஸ்டைல் பாம். கனவேர் அந்த வீடுகளுக்கு முன்னுக்கு வைப்பாங்க வடிவுக்கு. வடிவுக்கு. அந்த இஞ்சி மாதிரி இருக்கு அங்கறது. அந்த கிளிஞ்ச எல்லாம் அது. ஓகே. இஞ்சால ஜம்பு இருக்குது. இதெல்லாம் ஜம்பு என்ன? ஆமா. இதுக்குலாம் சிவத்த கொய்யான்றது. ஆமா ஆமா. இதுக்கு நிக்குது. இங்க இருக்குது சைப்ரஸ். பெரிய சைப்ரஸ். அங்கால ஜம்புகள் இருக்கு, பெரிய ஜம்பு கண்டுகள். கேமராமேன் சுத்தி காட்டுறாரு உங்களுக்கு. பாம்பரியல் இருக்குது. ஓகே. இஞ்சால குரோட்டன், சாடியோட குரோட்டன். சாடியோட கொடுப்பீங்களா? அப்படியே சாடியோடயே கொடுப்போம். சாடியோடைய சைப்ரஸ். அது திடீரெண்டு இப்போ ஒரு குடிபுறல் செய்யணும், நாளைக்கு வேணுமெண்டா கண்டிதா கொண்டு போகலாம். ஏதாவது வீட்டை உடனே வருவி நான் கன பேர் நாளைக்கு நிகழ்வு இது தாங்க உண்டு. அப்போ அங்கால இந்த பாம்பரிகள் நிற்குது. பாம்பரி இது வந்து செங்கொய்யாவா? இது வந்து செங்கொய்யா. நான் காட்டுறேன். கொய்யாக்கா சிவப்பா இருக்குமா? இலை, காய், பூ, பழம் எல்லாமே சிவப்பு கலர்ல இருக்கும். அதுக்குள்ள புதைக்கும். இது வந்து பதிக்கண்டு குயிக்கா காய்க்கும். ஆனா இந்த செங்கொய்யா வந்து நீங்கள் மற்ற அந்த வெள்ளை கொய்யா காய்க்கிற மாதிரி நிறைய காய்க்காது. கொஞ்சம் காய் தான் காய்க்கும். ஆனா சரியான மருத்துவ குணம் இதுல இருக்கு. இது வந்து கொஞ்சம் குறிப்பிட்ட 1 வருஷத்துக்குள்ள காய்க்கும். பதிக்கண்டு. இது பதிக்கண்டு விதக்கண்டும் இருக்குது. அது கொஞ்சம் மலிவு, இது கொஞ்சம் விலை. டேஸ்ட் நார்மல் தான். கொஞ்சம் பழம் என்ன மாதிரி கேட்பார். இருக்கொண்டு கேட்பார். நீங்க தெரியும் வேணுண்டு. இதுக்கு வெறும் பாக்கெட்டுகளுக்கு சீட்ஸ்கள் போட்டுருக்குறோம். முருங்கை சீட்ஸ்கள் போட்டுருக்குறோம். 1 வருஷத்துல நாங்கள் எங்களோட உற்பத்தி மட்டும் ஒரு 1.5 லட்சம் கண்டு உற்பத்தி செய்வோம். 1.5 லட்சத்துக்கு மேல செய்வோம். இதுக்கு ஃபுல்லா கத்தரி போட்டுருக்குறோம். கத்தரி, தக்காளி, மிளகாய் அதுவும் கொடுக்குறோம் நாங்க. இது ஃபுல்லா கத்தரி வீட்டு தோட்டத்துக்கு. அங்கால ஃபுல்லா பாக்கு. அது ஃபுல்லா அது பாக்கனா என்ன விலை கொடுக்குறீங்க? 50 ரூபா தான். பாக்க கண்டு முந்தி 40க்கு கொடுத்த நாங்கள். எங்கள்கிட்ட வந்து இனம் வந்து தரமான இனம். தரமான இனம்னா தரமான நாத்தெடுக்க அதுன்ற விலை கொஞ்சம் கூடயா இருக்கும். ஏன்னா நாங்க விலையை பார்க்கல. அது என்னோட தரமான இனம் மக்களுக்கு போய் சேரணும். அதால தரமான பாக்கு எடுத்து போறதால 50 ரூபாய்க்கு தான் எங்களுக்கு கொடுக்க இப்ப கட்டுது. வேற இடத்துல கூட விற்பாங்க. ஆனா நாங்கள் இந்த விலை தான் இங்க விற்கிறோம். நாங்க 50 ரூபாய்க்கு கூட்டி இது வரைக்கும் வித்தது இல்லை. எந்த பழக்கண்டுமே கூட நாங்க உற்பத்தி செய்யற எந்த கண்டுமே 50 ரூபாய் கூட வித்தது இல்ல. அது மாதிரி அந்த கத்தரி ஒரு பேக்கெட்டுக்கு 7 கண்டு நிற்கும். கைப்பிரிட்டினம் அதெல்லாம் நாங்க கொடுக்குறது 40 ரூபாய்க்கு தான். 7 கண்டு இருக்கும். பிடுங்கி நடலாம். இப்ப மேடையில போட்டு பிடுங்கி கொடுத்தா அண்டே நடவணும். இது கொண்டு வச்சுட்டு எந்த டைம் நீங்க நடலாம். பட் ஒரு முக்கிய கேள்வி, உங்க இருக்கிறதுல விலை கூடின கண்டுன்னு சொன்னா என்ன கண்டு? அது கணக்கு இருக்குது. இது ஒன்று மட்டும் அல்கேரியா அப்படின்னா அந்த எங்க வீட்டுக்கு முன்னால ஒரு வடிவுக்கு இருக்கு. சரி அங்க போய் பாப்போமே. ஓகே, அதான் விலை கூடனா தானே? அது கொஞ்சம் விலை தான். விலை குறைஞ்சேண்டா? விலை குறைஞ்சேண்டா கணக்கு.
அது நிறைய எல்லாமே 40 தான். இருக்கிற கண்டில் அரைவாசி கண்டு 40 ரூபா 50 ரூபா தான். இது வந்து தோடை. இது வந்து தோடை வந்து ஆனால் புளித்தோடை தான். நீங்கள் இனிப்பு பழம் சாப்பிட்டு இனிப்பு விதை போட்டாலும் புளி தான் காய்க்கும். சில பேர் விரும்பி கேட்கறதுல கொஞ்சமாக போடுவோம். இது கணக்க போட மாட்டோம். ஓ அந்த ஜூஸுகள் அது இதுகள் செய்யலாம். இஞ்சால எல்லாம் பேக்கெட்டுக்கு விதை போட்டுருக்கோம். ஓ அது என்ன ஒரு பச்சை குருத்து பச்சை கலர்ல இருக்கு? அது வந்து புங்கை. இப்போ புதுசாக வந்துருக்கு புங்கை மரம் முடிச்சுன்னு கொஞ்சம் கூட வெளியிடுமென்னு சொல்கிறது. ரோட்டுகளுக்கும் வைப்பினாங்க, வடிவுக்கும் வைக்கலாம். ஓ டக்குண்டும் வளர்ந்துடும். சரி, இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க நாங்கள பூக்கண்டுகள் பழக்கண்டுகள் பார்த்துனாங்க. பழக்கண்டுகள் இன்னுமே நிறைய இருக்குது. அது அங்கே வீட்டுக்கு இருக்குன்னு அது பிறகு பார்ப்போம். அதுக்கு முதல் பசங்க இஞ்சால தென்னை மரங்கள் எல்லாம் நிற்குது. அதுக்கு அங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு வேலை ஒன்று நடந்து கொண்டு இருக்கு. அதாவது சொல்லியிருப்பேன் நான் இன்ட்ரோவில் ஒரு மண் வீடு ஒன்று வேலையிட போகிறோன்னு சொல்லி அது வேலையில் நடந்து கொண்டு இருக்கேன்னு. ஓமாம் வேலையில் நடந்துட்டு இருக்கு. இஞ்சால் தான் என்ன இதுதான் அந்த வீடு. ஏது கட்டுனீங்க? இது எனக்கு தெரியும். அங்கே பார்த்து நீங்கள் திருவோணமலையிலேயும் ஒரு அக்காவுக்கு பெரிய வீடு இருக்குது. எந்த வீடும் பெரிய வீடு தான். ஆனால் எனக்கு அது இப்படி வீட்டில் இருக்கணும்னு ஒரு ஆசை. பழைய காலத்துல இப்படி தானே இருந்து நாங்கள் முந்தி காலத்துல அப்போ இப்படி வீட்டில் இருக்கணும்ன்ற ஆசை. ஆனால் இதுவும் கணக்கு செலவழிச்சு தான் இது கட்டினான். கொஞ்சம் வேலை இன்னும் கிடக்குது. வேலை நடந்து கொண்டு நானும் தூரம் வந்து பார்த்துட்டு வேலை முடிஞ்சதுன்னு நினைச்சேன். நான் பார்க்கல, நானும் இப்போ பார்க்குறேன். இன்றோட கேட்க நினைச்சேன் நான் வேலை முடிஞ்சிருக்கு கொண்டு பார்த்தா இது நடந்து கொண்டு ஒரு அறை. இது கிச்சன். இதெல்லாம் மண் கல். ஓ மண் வீடு தான். மண்ணாலே தான் ஃபுல்லா செய்து மரத்தால போட்டு இங்க பாருங்க மண்ணால அங்க ரூம் கட்டி இருக்கிறோம். ஒரு பெரிய ரூம். இது பெரிய பிளானோட கட்டினாங்க. தான் செய்வோம். இதெல்லாம் மண். மேல முகாடு விழுத்தி ஜாயிண்ட் மட்டும் சீமெண்டா? எது இந்த ஜாயிண்ட் மட்டும்? ஜாயிண்ட் ஒன்றும் சீமெண்ட் இல்ல ஜாயிண்ட் மண் தான். ஓ இது இல்ல அதுல ஒரு 3 கல்லு வைப்பட்டிருக்கு. அந்த சுவர் தூணுக்கோட கொடுக்குறோம். தூணோட மட்டும் இதுக்கு வச்சிருக்கேன். ஆமா பலப்பு காண்டி பலப்புக்காக வச்சிருக்கேன். மிச்செல்லாம் மண் தானோ? மிச்செல்லாம் மண் தான். வேலை நடந்து கொண்டிருக்கேன் அவளுக்கு. ஓ வேலை நடக்கும். கொஞ்சம் கிடக்கு முடிஞ்சதுன்னா காட்டலாம் பார்த்தா முடியல. ஓகே வேலை ஃபுல்லா இதான் வேலை. இது ஓலதானே? ஓலதான். குளிர்மையா கட்டி பண்ணி அது இப்போ இதுக்கு முள்ளுக்க மண்ணில் அடிச்சபடியாக செய்வோம் மட்டும் தான் செய்தேன் நாங்கள். அது நான் அங்கே போனதோட இங்கே பிரேக் ஆகிடுச்சு. நான் வெளியில் இந்த இன்றோட கேமே பார்த்தேன். நான் சரியா இந்த கூரை மட்டும் தெரிஞ்சது. அப்போ கண்டுட்டு கேட்டேன். அப்போ சும்மா அக்கா மண் விடுன்னு சொன்னான். அப்போ நானும் கட்டி முடிஞ்சிருக்கேன். நானும் ஒரு ஆர்வத்தோட வந்தேன். பார்த்தா இப்போ வேலை நடந்து கொண்டு இருக்கு. பட் அது அங்கே கொட்டிட்டு அது வட்டக்கொட்டில் ஒன்று போட்டு நாங்கள் மண் வீட்டுக்கு ஒரு முன்னுக்கு வட்டக்கொட்டில் ஒன்று வடிவாக இருக்குண்ணே. இதுக்கு சமைச்சு சாப்பிட்டாலே ஒரு திருப்தி உண்டுண்ணே. ஓ அதுதான் அதுக்காக வேண்டி போட்டது. அதான் வேலை நடந்து கொண்டு இருக்கு. இங்கால வந்து அதுல இது கொரக்காப்புளி சிங்கள மக்கள் கூட பாவிக்கிற கூட. நான் திருவோணமலைக்கு அங்கால போனா இதுதான் கூட இருக்கும். புளியே இருக்காது கடையில. இதுதான் இருக்கும் கடையில கொரக்காப்புளி. கொரக்காப்புளி இது என்ன விலை கண்டு? இது 150 ரூபா. 150 ரூபாய். ஆமா குறைச்சும் கொடுப்பேன். வியாபாரமே இருக்கு. சில்லறைக்கு 150. ஆமா சரி சரி சரி. இவ்வளவு நேரம் பார்த்துச்சோன்னா அங்கால பகுதி இருக்கக்கூடிய கண்டு எல்லாம் பார்த்துனாங்களேனாக்கா? ஆமா அங்கால ஃபுல்லா பார்த்தாச்சு. ஃபுல்லாண்டு எல்லாமே மேலோட்டமாக காட்டினாங்களே. ஃபுல்லா காட்ட போனா நிறைய கண்டுகளுக்கு நிறைய நேரமாகும். அப்படி இஞ்சால பசங்க வீடு அவங்கள்ட்ட. ஆமா வீடு என்ன இந்த இதுலேயே போட ஜாலினி பூஞ்சோலை என்ன. ஓகே கனகாம்பிய குளம் கிளிநொச்சி. ஓகே சரி அப்படியே போமா அவளுக்கு. ஓகே இஞ்சால ஃபுல்லா பழக்கண்டுகளா? ஓ இஞ்சால ஃபுல்லா பழக்கண்டும் இருக்கு பூக்கண்டும் இருக்குது. பழக்கண்டு காய்ச்சி இருக்கோக்கா? ஓ பின்னுக்கு வாங்க நிறைய காய்ப்பழம் காட்டுறேன். இதுதான் முந்தி நான் கனகாலமா செய்த காணி. அது இப்போ 3 வருஷத்துக்கு முதல் வேண்டினேன். இதுல வந்து நிறைய செம்பருத்தி இனங்கள் இருக்கு. செம்பருத்தானே? ஓ வடிவா இருக்குண்ணே. ஓ பூவோட இருக்காது எங்கள்கிட்ட. விடியல வந்து வியாபாரி மாதிரி முட்டை பூவை பார்த்து. இது வந்து ரோஸ் கலர் மம்மி டேடின்னு சொல்றது. மம்மி டேடி இது மம்மி டேடி பூக்குள்ள பூ இல்ல பேர் கிடக்காது சொல்றேன். இல்ல வித்தியாசமா இருக்கு அந்த பூக்குள்ள பூ மாதிரி. என்ன அது அப்படிதான் சொல்றேன். ஃபுல்லா செம்பருத்தி தானே? எல்லாம் ஒரே நம்ம இல்ல வேற வேற? இல்ல இதுக்குள்ள கணக்கு இனம் இருக்கு. ஒரு 30-35 இனம் கிடக்கு இருக்கு. சரி சரியா. ஓகே அப்படி அங்கால பாத்தீங்கன்னா சொன்னா அங்கால நிறைய பூக்கள் பூத்து கிடக்குன்னு. ஆமா இதெல்லாம் வடிவா இருக்கு. நாவல் பூ இது ஓக்கிட்டினத்துல உண்டு. இங்க வரக்கூடிய ஓக்கிட்டினம் ஈஸியா பராமரிக்கக்கூடிய ஒரு இனம். சரி சரி. இது வெயிலுக்கு போட்டாலும் கொஞ்சம் வரும். வேறமா இந்த இதெல்லாம் வடிவுக்கு வைக்கல தானே? ஆமா ஆமா இந்த 5 ஊரியா இந்த ஒட்டிதல் பூ வந்து சொல்லி படிப்போம் கொலசி பிள்ளைங்க. அந்த பூ தான் அது. இஞ்சால பெருசு இது இது வந்து நான் சொன்ன அந்த அல்கேரியா விலை கூடுன நீங்களா அது உங்க வீட்டு முன்னாடி வச்சிருக்கீங்களா? ஆமா சிலோவா தான் வளரும். ஆனா இது பெருமதியான மரம் உண்டு. சரி சரியா. ஓகே அப்படி அங்கால பாப்போம். என்ன மஞ்சள் புரோட்டன்கள் இருக்கு. இதெல்லாம் இப்போ இணலுக்கு மாற்றி வச்சுட்டு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு வெயிலுக்கு கொண்டு போவோம். புரோட்டன் வந்து வெயிலுக்கு இருந்தால் தான் நல்ல கலர் சிவப்பு கலர் இலையா இருக்கும். நல்ல கலருக்கு வரும். இணலுக்கு கிடந்தா பச்சையா இருக்கும். இப்போ வேற மாத்திட்டோம். இன்னும் ஒரு கிழமை போகும் நல்ல வெயிலுக்கு கொண்டு போவோம். பிறகு கொண்டு போயிட்டு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு விற்பனைக்கு போடுவோம். நிறைய இனம் இருக்கு. புரோட்டன்லயே கணக்கு இருக்கு. இது எக்ஸோராக்கள். குட்டி குட்டி
அந்த மினி எக்ஸோராண்டு கனவேறு தொகையா வேண்டது அந்த பாதைக்கு அடிக்கிறதுக்காக. சரி சரி வடிவா இருக்கு. ஓ நிறைய அடிக்கிறதுக்காக வேண்டது. சரி சரி அப்படி உங்களை போகுது என்ன? ஓ தொடர போகுது. அங்கே போகுது. ஓகே. இங்கெல்லாம் கொய்யாக்கள் இப்போ எல்லாம் சின்ன கண்டுகளாக இருக்குது. நாட்டு போட்டிருக்காங்க. ஓ நாட்டு கண்டுகளாக இருக்குது. கூட என்னட்ட வந்து உற்பத்தி செய்கிற கண்டுகள் வந்து 15ஆம் மாதம் இந்த மாவீர தினத்தை ஒட்டி தொகையாக போயிடும். கிட்டமுட்ட எனக்கு மாவீர தினத்துக்கு மட்டும் நான் கிட்டமுட்ட ஆக்கள் வந்து எடுப்பாங்க. நிறைய பேர் வெளிநாட்டிலேருந்து கனவெறிஞ்ச கொடுக்கறதுக்காக தொகையாக எடுப்பாங்க. கிட்டமுட்ட நான் மாவீர தினத்துக்கு 70,000 80,000 கண்டு போகும். அதுக்கு மேலேயும் இருந்தாலும் போகும். என்னால் அதுக்கு மேலே உற்பத்தி செய்ய முடியாது. அதால கிட்டமுட்ட 1 லட்சம் கண்டு டாக்கெட் பண்ணி போடுவேன். மாவீர தினத்துக்காக மட்டும் 70,000 80,000 கண்டு அந்த நாளில் நிறைய பேர் எடுப்பாங்க. அதால நான் கனவேருக்கு சொல்லிக் கொள்றேன் என்னென்னா, உங்களுக்கு அப்படியான தினங்களுக்கு கண்டு வேணுமெண்டா நான் உங்களுக்கு 40 ரூபாய்க்கு தருவேன். இந்த கண்டு வந்து தரமான உயரம் நல்ல நீட்டான கண்டாக இருக்கும். இப்போதான் போட்டுருக்கேன். நல்ல நீட்டாக வளர்த்து நல்ல உயரத்தில் நல்ல வடிவான கண்டா உங்களுக்கு தரலாம். இந்த காணிக்க மட்டும் 50,000 பேக்கெட் இருக்கு. என்ன 50,000 பேக்கெட் விதா போட்டு மட்டும் இருக்குது. சரி சரியா. கேமராமேன் தண்டை பாட்டுக்கு போறாரு. அப்படியாங்க மகள்ராஜ் வாங்கும். பட் இதுல பாத்தீங்கன்னு சொன்னா முக்கியமான கண்டு ஒன்று இருக்கு. கருவா என்ன? ஆமா ஆமா கருவா கண்டுகள் இருக்கு. இது என்ன விலை? கருவா கண்டு 50 ரூபா. வெளியில வந்தீங்க வேற விலை. இதெல்லாம் இங்க இருக்கா? ஓ இங்க எத்தனை இடத்துல காய்க்குது? இல்ல காய்ச்சிருக்கு. நான் கண்டுகள் இங்க இருக்குங்க இல்லாட்டி இல்ல கண்டுகள் நான் விதா போட்டு எடுக்கிறேன். சரி சரியா. உற்பத்தி என்னடா எந்த உற்பத்தி தான் 50 ரூபாய்க்கு கொடுக்க கட். நான் வேறு இடத்துல இருந்து எடுத்துக்கொண்டு வந்து 50 ரூபாய்க்கு கொடுக்க எனக்கு கட்டாது. அப்போ 50 ரூபா 40 ரூபாய்க்கு கொடுக்குறேன். இந்த உற்பத்தியாக இருக்கணும். என்னடா ஒரு பேக்கெட்டுக்கு எனக்கு 20 ரூபா முடியும். பேக்கெட் 10 ரூபா, அது போடு கூடி 10 ரூபா, மண் எரு உமி அதுக்குரிய பசலைக்கு 20 ரூபா. அப்போ அங்கால போனால் மிச்சமைந்த தண்ணி. அப்போ அதோட பார்க்க 40 ரூபாய்க்கு கொடுத்தா எனக்கு ஒரு குறிப்பிட்ட லாபம் பெறும். அது தொகையாக கொடுக்க எனக்கு பெரிய ஒரு குறிப்பிட்ட லாபம் பெறும். ஓகே ஓகே. பட் அந்த கூட அந்த முதலாம் ஆண்டு நினைவஞ்சலி அந்த இதுகளுக்கு எல்லாமே டெய்லி போகும். என்னட்ட ஒரு நாளைக்கு ஒரு நினைவஞ்சலிக்காவது என்னட்ட இருந்தா கண்டு போகும். டெய்லி போய்கொண்டே இருக்கும். 365 நாள் கிட்டத்தட்ட 300 நாள் என்னட்ட போகும். என்னடா இங்கே மலிவு வெளியில அந்த விலைக்கு எடுக்க மாட்டேன். இங்கே இருக்கும் செலக்ட் பண்ணி எடுக்கலாம். இப்போ ஒரு தேசிய 25,000 கண்டு என்னட்ட இருக்கும். அதில் வந்து ஒரு 500 கண்டு வடிவா செலக்ட் பண்ணலாம். வெளியில போனால் அப்படி செலக்ட் பண்ணே இல்லாது. ஓ அதால மற்றது என்னட்ட நிற்கிற அந்த வேலைக்கு நிற்கிற ஆக்களும் நல்ல வடிவா வந்தா ஏற்றி வடிவா கதைச்சு வடிவா நீட்டை அனுப்பி விடுவேன். ஆக்கள் இங்கே வந்து இன்னும் கண்டென்ட்டா காட்டுங்கோ ஏற்றி வடிவா அனுப்பி விடணும். அதுல என்னடா கூட வந்து ஆக்கள் வாரது கூட கஸ்டமர் சர்வீஸ் நல்லா இருக்கணும். என்ன பெரிய கடையோ இதென்னு சொன்னாலும் கஸ்டமர் சர்வீஸ் நல்லா தான் திருப்ப வரணும். ஒருக்கா என்னடா கண்டுக்கு வந்துட்டு நம்மடா திருப்பி வேற இடத்துக்கு யாரும் போக மாட்டேன். ஓகே ஓகே சரி சரி. பட் இங்க இது குரோட்டன் தானே? ஆமா இது கருவாக்கள் அதுகள் எல்லாம் இருக்குன்னு இஞ்சால கூட குரோட்டன் இருக்கு. கணக்கு பதி வச்சு பிணலுக்கு வச்சிருக்கிறோம். பாக்கு இருக்கு. ஒரு வருஷத்துல நான் 40,000 பாக்கு உற்பத்தி செய்வேன். 40,000 பாக்கு ஒரு வருஷத்துல மட்டும் போகும். 25,000 30,000 தேசி உற்பத்தி செய்வேன். 20,000 கொய்யா உற்பத்தி செய்வேன். அது 1 லட்சம் 1.5 லட்சம் கண்டுக்கு மேலும் நோம்பல உற்பத்தி செய்வேன். நான் கணக்கு வைக்கிறேன் இல்லை. ஆனா நான் உற்பத்தி செய்வேன். நான் பாக்கு பிலா கொய்யா மாதுளை ஜம்பு அகத்தி முருங்கை எல்லாமே இனம் தரமான இனம் என்னட்டு எடுக்கிற இனம். ஓகே. மற்ற முக்கியமாக கேள்வி உங்களை சப்போர்ட் பண்ணுறதா நீங்கள் தனியாக செய்கிறீங்க இல்லாட்டி என்ன மாதிரி? ஓ இது வந்து ஆரம்பத்திலே என் ஹஸ்பண்ட் இங்கே இருந்தவர். அவர் பிஞ்சு இல்லை. அவர் பெரிய சப்போர்ட்டாக இருந்தார் கொஞ்சம் காலத்தில். பிறகு அவர் வெளிநாடு போயிட்டார். அதுக்கு பிறகு நான் தான் இதை கஷ்டப்பட்டு இப்படியே மேலே மேலே கொண்டு வந்தேன். நான் முதல் நான் இது ஆரம்பத்தில் ஆரம்பிக்க இப்போ எல்லாரும் யோசிப்பினோம் இவ்வளோ பெரிய பாம்பு இப்படி ஆரம்பிச்சிருப்பாண்டு. நான் இடம்பெயர்ந்து இந்த காணிக்கை வரைக்கு இடம்பெயர்ந்து ஓடி போய் இந்த காணிக்கை வரைக்கும் ஒரு சின்ன ஒரு கொட்டில் இது வெறும் காடாகத்தான் இருந்தது. அப்போ இது வந்து அப்போதான் தந்த காணி வெறும் காடு. அவருக்கு ஒரு குட்டி கொட்டில். அதுக்கு வந்து ஒரு 500 கண்டை வச்சிரு. 500 கண்டை ஆரம்பத்தில் போட்டுட்டேன். அதுக்கு வேண்டிட்டு முதல் இல்லை. அது போடைக்க முதல் இல்லாமல் இது 500 கண்டு கஷ்டப்பட்டு போட்டுட்டேன். கஷ்டப்பட்டு போட்டு பிறகு அதை கொடுத்து அதிலேருந்து போட்டு அப்படியே கொடுத்து பிறகு காணியை க்ளீன் பண்ணி இதிலேருந்து எடுத்து தான் இந்த தொழிலை இந்த பெரிய விஸ்தீரணமாக்கி வச்சேன். இந்த தொழில் இந்த முன்காணி எல்லாமே செய்து கணவர் நினைப்பினா அவர் வெளிநாடு போயிட்டார். அவர் அனுப்பி இந்த தொழில் செய்தேன்ட்டு அவர் அனுப்பி தான் நான் இதை பெருக்கல வேறு இதுகள் செய்து வச்சிருக்கிறேன். ஆனால் இந்த தொழிலை பெருக்கினேன். இந்த தொழிலுக்கு இருந்தே எடுத்து போட்டு தான் இந்த தொழிலை இந்த அளவுக்கு நான் கொண்டு வந்தது. இந்த தொழிலால் நாங்கள் நிறைய உழைச்ச நாங்கள் கணக்கு உழைச்சிருக்கிறோம். முதல்ல 500 பேக்கெட்டோட இருந்த தொழில் இன்றைக்கு ஒரு நினைக்கிற புத்துதி பார்த்தீங்கன்னா 2 லட்சம் பேக்கெட் இருக்கும். 2 லட்சம் பேர் இருக்கும். வேலைக்காரர் 5 பேர் நிற்கணும். முந்தி ஆரம்பத்தில் நான் தான் பேக்கெட் போடுறது. நான் தான் கண்டை பிடுங்கி வைக்கிறேன். யாரும் பெற மாட்டாங்களா அப்போ கண்டு எடுக்க இடங்களும் பழக்கம் இல்லை. அப்போ சரியாக கஷ்டப்பட்ட நாங்கள் முந்தைய ஆரம்பத்தில் இந்த தொழிலுக்கு சரியாக கஷ்டப்பட்ட நாங்கள். அந்த கஷ்டப்பட்டு எழும்பித்தான் இந்த நிலைமைக்கு வந்து நாங்கள் கஷ்டப்பட்டது இந்த பலன் தான். அதை செய்ய நாங்கள் நினைக்கல. நான் இவ்வளோ இப்படி பெரிய பாமாக்கு வேணும்னு நான் நினைச்சு பார்க்க இல்லை. ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் படிப்படியான வளர்ச்சி இன்றைக்கு நான் நினைக்கிறேன் ஒரு 13 வருஷ வளர்ச்சி தான் இது. வாழ்த்துக்களை கம்மியாக. ஆனால் நானும் இப்போ ஒரு 3 வருஷத்துக்கு முதல்
வெளிநாடு வந்து போயிட்டேன். அவர் போன கட்டாயத்தில் நானும் ஒரு போக வேண்டிய இதில் வந்துட்டு அப்போ நானும் போயிட்டேன். அங்கே இருந்தும் நான் வேலைக்கு போகிறே இல்லை. இங்கே இருந்து சிசிடிவியில் கண்காணித்து அதை அப்படி போடுங்கோ, இந்த விதி எப்படி போடுங்கோ, சரியான கஷ்டம். அங்கே இருந்தோம் இந்த தொழிலை வச்சு இயக்குறது. ஒரு அகலும் ஒரு பக்கமாக எழுப்பினோம். அவை எல்லாத்தையும் வச்சு சட்டியாக கஷ்டப்பட்டு இன்றைக்கு இந்த அளவு தூரம் அங்கே இருந்தாலும் இந்த நினைவுக்குள்ளே இங்கே தான் இருக்கும், இந்த தொழிலோட தான் இருக்கும். இங்கே வர சரியான சந்தோஷம். இந்த நாட்டுக்கு வந்து இப்படி இருக்கிறது சரியான சந்தோஷமாக இருக்கும். மெட்டதுக்கா இப்போ முக்கியமான விஷயம் இப்போ கனவிலக்கா கஷ்டம்னு சொல்லிடலாம். ஒரு தொழில் முயற்சி கொடுத்தாலும் அதை வச்சு கொண்டு டெவலப் ஆகி வர தன்மை இல்லை. இப்போ நிறைய பேர் நான் இப்போ சொல்கிறேன் என்னடா இந்த பாம்புக்கு வேலைக்கு வாங்கோண்டா ஆக்களை கேட்குறேன். சில நேரம் விளம்பரத்தில் ஒட்டி இதை அடித்து கூட ஒட்டுவேன் ரோட்டில் இல்லை பேக்கெட் போட இருக்கு வாங்கோண்டா வருவினம். ஆனால் போட மாட்டோம். கஷ்டமான வேலை கஷ்டமாக இருக்குது. ஆனால் யாருமே வேலை செய்ய ரெடியா இல்லை. இப்போதைய காலத்தில் இந்த யாருமே சொல்லல வேலைக்கு ஆக்கள் பிடிக்கிற ஒரு ஆம்பளியாளாக இருந்தாலும் பொம்பளையாளாக இருந்தாலும் சரி. இப்பயும் எனக்கு நாளைக்கும் வேலைக்கு வந்தால் நான் எடுப்பேன். அந்த நிலைமையில தான் நான் இருக்கிறேன். ஆனால் வேலைக்கு யாரும் பேரும் ரெடி இல்லை. என்ன கஷ்டப்பட்டு வேலை செய்யறதுக்கு யாரும் ரெடி இல்லை. யாரும் மண்ணுக்கு கால் வச்சு வேலை செய்யறதுக்கு ரெடி இல்லை. ஆனால் எனக்கு வந்து இந்த சேத்துக்கு மிதிச்சு இந்த மண்ணுகளை அலைஞ்சு இப்படியே இருக்கத்தான் எனக்கு விருப்பம். வேலை வாய்ப்பு இருக்கா? உண்மையாவே வேலை வாய்ப்பு இருக்கு. யார் வந்தாலும் எடுப்பேன். கிளிநொச்சி மாவட்டத்துக்கு இருந்து வந்தா கிட்ட இல்லை தூரம் இருந்து வந்தாலும் தங்கி நின்று வேலை வாய்ப்பு செய்யலாம். வேலை வாய்ப்பு இருக்கு. 5 பேர் வேலை செய்யணும். இன்னும் வேலை வாய்ப்பு இருக்கு. ஆனால் என்னட்ட நான் வேலைக்காரன் நல்ல வடிவா தான் வச்சு நடத்துறது. அது எல்லாருக்கும் தெரியும். என்னட்ட அப்படித்தான் வச்சிருப்பேன். ஆனா வேலை செய்யறதுக்கு ஆக்கள் ரெடி இல்லை. கஷ்டப்பட்டு உழைக்க ரெடி இல்லை. பார்க்குற நீங்கள் உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் இந்த செய்யறதுக்கு ஆர்வமாக இருந்தீங்கன்னு சொன்னால் இந்த ஃபோன் நம்பர் ஸ்க்ரீன்லேயே போட்டுக்கிறோம். நீங்கள் தொடர்பு பண்ணிட்டு கழிச்சிட்டு வந்து வேலை செய்யலாம். தாராளமாக செய்யலாம். நான் இப்போ வெளிநாட்டிலேருந்து வந்திருக்கேன். சில பேர் வந்து என்னோட ஹெல்ப் கேட்பினோம். அக்கா ஹெல்ப் செய்யுங்க அது செய்யுங்க. நான் சொன்னேன் என் தோட்டத்தில் வேலை இருக்கு வந்து செய்யறீங்களான்னு கேட்டால் ரெடி இல்லை. அதே மாதிரி ரெண்டு காசு கேட்டா ஆனால் வேலை இருக்கு தாரம் செய்வீங்களா? இல்லை தம்பி எனக்கு இல்லை அது கஷ்டம். ஆனால் விடியிலேருந்து பின்னர் மட்டும் வந்து நின்று தர்மம் கேட்க தெரியும். வேலையை கேட்டால் வேற மாட்டேன். சரி அப்படி காய்ச்சல் நான் கணக்கு காய்ச்சி போடுவேன். சரி அப்படி போவோம். இதுல கணக்க கண்டுகள் இருக்கு. பாக்கு எல்லாம் கூட கமுகம் கண்டுகள் கூட கேக்குறது கூட ஓடுறதும் இதுதான். ஒரு நாளைக்கு நம்மள 1000 மூடும். இது எவ்வளவு இருந்தாலும் மூடும். ஆனா இதுக்கு மிஞ்சி என்னால கொஞ்சம் இன்னும் பெருக்கணும். அப்ப நான் அங்கால போயிட்டேன். எங்க இல்லாட்டி இன்னும் பெருக்கிருப்பேன். இன்னும் 5 லட்சம் கட்டுக்கு மேல செய்திருப்பேன். போனதுல நான் இந்த அளவுத்தையும் வச்சு செய்தாலே எனக்கு காணும். ஜம்பு காய்க்குது பூக்குது. ஜம்பு காய்க்குது. அந்த ஸ்டார் ஃப்ரூட் பாருங்க அங்க பாத்தீங்க. அந்த அதுல நிறைய காய் இருக்கு. ஹோமம் என்னடா போறது நல்ல நிறைய பூத்து இருக்கு. காய்க்கல என்ன இல்ல காய் இருக்கு. காய் இருக்கா? இல்லங்க. ஓகே நாங்க பாரோம். பாப்போம். இந்த இங்கல ஸ்டார் ஃப்ரூட் ஏக்கனே காட்னாங்க. அந்த குலி எப்படிங்க 5 இருக்கு என்ன? வாங்க வாங்க காட்டுங்க மல்ராஜ். 5 காய் இருக்கு. அவருக்கு செலரோமா ஐயோ. இந்தா இதுல பாருங்க. இந்தா அப்படி காய்ச்சிக்கிறேன். போட்டோ எடுங்க அப்படியே. ஸ்டார் ஃப்ரூட் காய்ச்சி வைக்கனே. இது நட்ட வேலை ஆளமாக்கா நீங்க? இது நட்டு ஒரு 4 வருஷம் பெற மாட்டேன் நினைக்கிறேன். நொட்டு கண்டு பெரிய பெரிய காய் என்ன? ஓகே புடுங்க வாண்டு புடுங்கலாம். கூட குருவி எல்லாம் சாப்பிடுறீங்க. நான் குருவி என்ன சின்ன விடுங்க. குரங்கு வேணாம் உனக்கு? குரங்குக்கு வேணாம் உண்டு. ஓகே இந்தா வெட்டி எவ்வளவு அதுக்கு நிறைய காய்க்கு தானே இது? ஓ நிறைய எங்க பாருங்க பூத்து இருக்கு. அங்கால பூ மரம். ஒரு வருஷமா நட்டு? இல்ல 4 வருஷம். 4 வருஷமா? சரி 4 வருஷம் தானே. வாங்க போக முடியும். இதுக்குள்ள மாமரங்கள் கூட இருக்கு. கொய்யா இருக்கு. அம்புர்லங்காய் இருக்கு. கஜு இருக்கு. நீங்க கேட்ட சீதாப்பழம் இருக்கு. சீதாப்பழம் அடுத்து அதுக்கு போவோம். ஜோசி பார்த்தா அவட வீடு எடுக்க வந்துட்டு இவ்வளவு எல்லாத்தையும் விடுறீங்களா? இல்லையா? இல்ல பாடி கேட்க இல்ல பிரச்சனை இல்ல. இல்ல குடுங்கத்துல காட்டுங்க. இது கஜு ஒட்டு கஜு. கஜுவும் பூத்து கிடக்குனே. ஓ பூத்து இருக்கு. நீ தான் காய் சீசன் 5 மாசம் 6 மாசம் தான். அந்த கஜுவும் பூத்து. சீதாப்பழத்தை காணல போய் சாப்பிட்டுட்டு நம்ம போல இருக்கு. வந்து நீ இஞ்சால பக்கம் வாங்கியாது. இல்ல நீ இவர் வந்துருப்பாரக்கா. போன கிழமை நிறைய பிடுங்கினாங்க. இந்த காணையில் அஞ்சாறு இல்லைண்ணே. இவர் அப்போ வந்தவர் மூங்கலிட்டு வாரன்னு சொல்லி போட்டு வந்தவர் பேக்கை பார்த்தா தெரியும் போய். இதுக்கு நிறைய பேக்கெட் இங்கால பேக்கெட் போட்டு கிடக்கு. இதுக்கு எல்லாம் தான் போட்டிருக்கிறோம். தேசி போட்டிருக்கிறோம் ஃபுல்லா. தேசி அங்கால மாதுளை இஞ்சால மாநட்டு கிடக்கு. வேற சைடு இஞ்சால இல்ல மாங்க மரங்களும் இருக்கு லைனுக்கு. முழுத்த மேனேஜ் பண்றது கஷ்டம் தானே. சரியான கஷ்டம். நான் செய்வேன். எனக்கு அது சந்தோஷம். அந்த கஷ்டத்திலேயே ஒரு சந்தோஷம். பிடிச்ச ஒரு வேலை செய்ய சந்தோஷமா இருக்கு. பிடிச்ச ஒரு வேலை செய்ய சந்தோஷம். எனக்கு பார்க்க நான் யோசிப்பேன் வண்டுக்கு வளத்துக்கையும் போட்டு இதண்டி நட்டு. நான் புள்ளியில விட்டுட்டு தான் வந்தேன். நான் இந்த வரைக்கும் 2 சின்ன புள்ளியில. அப்போ புள்ளியல் சொல்லி நான் பள்ளிக்கிட போய்க்க புள்ளியில கொஞ்சம் கவலை தான். அம்மா எங்களை விட உங்களுக்கு கண்டு முக்கியமானு கேட்பினோம். ஆனா எனக்கு இதுக்கு வர சந்தோஷம். அது என்ன பட்டியக்கா? அது தேன் வளர்ப்பு. நிக்குதா? தேன் பாருங்க. இந்த தேன் கலைஞ்சிட்டு நான் 5 லிட்டர் தேன் எடுத்துட்டு தான் போனான். இப்ப திருப்பி பிடிச்சி விட்டுருக்கிறேன். ஒரு ஆள் வந்து பிடிச்சி விட்டுருக்கிறார். அப்ப இனி தான் உள்ளுக்குள்ள போவினோம். ஓகே இந்த
தேனி பட்டின்னு சொல்றது என்ன இது? இது தேன். இது வேண்டி வச்சிருக்கீங்களா? வேண்டி வச்சிருக்கிறேன். இது முதல்ல என்னட்ட இருந்தது. நான் முந்தி இருந்து 5 லிட்டர் தேன் எடுத்தேன். நான் பெருசா எடுக்க மாட்டேன், அது பாவம். ஒருக்கா மட்டும் 5 லிட்டர் எடுத்தேன் நான். ஓகே. இப்போ திருப்பி வச்சு திருப்பி பிடிச்சி விட்டுருக்குறோம். இது ராணி தேனியை பிடிச்சி விடணுமா? ராணி தேனியை பிடிச்சி விட்டுட்டு இந்த இதை மூடணும். இதில் மூடி விட்டா ராணி தேனி வந்து இந்த ஓட்டைக்குள்ளால வெளியில வர மாட்டேன். ராணி தேனி வந்து மற்ற தேனியை விட கொஞ்சம் பெருசு. ஆனா மற்ற தேனி வந்து போகும். அப்ப ராணி வெளியேறாடி மற்ற தேனியல் ஃபுல்லா உள்ளுக்க போகும். இப்போ பிடிச்சி விட்டுட்டீங்களா உங்களுக்கு? இதுக்கு இப்போ பிடிச்சி விட்டுருக்குறேன். அப்போ இது மூடாங்க வச்சிருக்கீங்க? அது போயிட்டோ போக இல்லையோன்ற ஒரு கன்ஃபார்ம் இல்லாம இருக்குது. அதுல தேனி வந்து பிடிச்சி விடுறது கொண்டு ஒருத்தர் இருக்கிறேன். அவர் இப்போ இதுல வச்சிருக்கிறேன். முதல் வச்சிருந்தேன்னா கலைஞ்சிட்டுது. இதையும் கொஞ்சம் காலமே பின்னேரம் இப்படி பார்க்கணும். பள்ளி நிற்க அது நிற்க நான் அங்கே போனோன்னா கொஞ்சம் பார்க்க விட்டுட்டேன். அதுல ஏதோ அதுக்கு டிஸ்டர்ப் ஆகி கலைஞ்சிட்டுது. ஆனா அப்புறம் கொஞ்சம் குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு இதை எடுத்து விடலாம். நாங்கள் என்னோட தேனிக்கு இதுக்குள்ள போக டிஸ்டர்பா தானே இருக்கு தேனிக்கும், அதால எடுத்து விடலாம். எடுத்து விட்டா நிரந்தரம் ஆகிட்டேன்டா வெளியே யோசிக்க அந்த பட்டி வண்டி வைக்கணும். மற்ற இங்கே பக்கம் கேமராமேன் தண்ணியும் காட்டுங்கன்னு சொல்லி சொன்னேன். அப்போ 10 பொறுத்த பக்கா இருக்கு. பக்கத்தில் சைடில் போட்டோ வரேன். சரி. பட் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் பார்த்தா டிராகன் ஃப்ரூட் தானே? இது தண்ணி கணக்கு விடக்கூடாது. அப்படியா? இல்ல தண்ணி விடுறனாக்க கொஞ்சம் நல்ல வெட்டையில வைக்கணும், வினையில இருக்க கூடாது. இது வந்து ஒரு கள்ளி இந்த இது மாதிரி தானே. தண்ணி விடாட்டியும் பரவாயில்ல. இப்ப நாங்க விடுறே இல்ல வெளியால, கனகாலமா விடுறே இல்ல, மழை டைம் தண்ணி எல்லாம் எடுக்கும். ஆனா பெருசா வளர்ந்துட்டு காய்க்கும், நிறைய காய்க்கும். ஒரு இதுக்கு 10-15 காய் காய்க்கும் ஒரு சீசன். கனதரன் சாப்பிடுங்க. சிவப்பு ரகம் உள்ளுக்க வெள்ளையும் இருக்கு சிவப்பும் இருக்கு. ஆமா ஆமா. ஓகே ஓகே. மற்றது இது இருக்கா உங்கள்ட்ட? ரம்புட்டான் மங்குஸ்தான்? ரம்புட்டான் மங்குஸ்தான் இருக்கு. அதுல என்ன விலை கண்டு? ரம்புட்டாங்கண்டு 400. இங்க வளருமா? இங்க வளரும். என்னன்னா சின்னனுக்கு அதை வளர்க்க நீங்க வாழையில அப்படி போன்ற இணைகளுக்கு வச்சு வளர்த்துருவோம். அதுக்கு பிறகு தானா வரும். சின்னனுக்கு வளர்க்க குளிர்ச்சியை கொடுக்கும். குளிர்ச்சியா இருக்கணும். சரி, குளிர்ச்சிக்கு வச்சு வளர்ப்பானுவன் அப்படிப்பட்டவனா இதெல்லாம் பார்த்துட்டு மங்குஸ்தானம் அப்படித்தானே? மங்குஸ்தானம் ரெண்டும். சரி. ஒட்டுக்காண்டி இருக்கு எங்கள்கிட்ட. ஆனா இங்க காய்ச்சிருக்கு, வட்டக்கச்சியில காய்ச்சிருக்கு. நாங்க கொடுத்த சில கனகடங்கள்ல காய்ச்சிருக்கு. கனவேர் என்ன செய்யணும், கொஞ்சம் வளர்க்க தெரியாம வெட்டியல்ல வச்சு வளர்த்து படம் வச்சிருவீங்க. ஆனா வித கண்டு கூட இங்க காய்ச்சிருக்கு. நாங்க வச்சிருக்க ஒட்டுக்கண்டு சீட்ஸ்ல வந்த கண்டு இங்க நிறைய காய்க்குது. இந்த வீடியோ பார்த்துட்டு கனவேர் உங்களோட கண்டு வேண்டதுக்கு அடிக்கணுமே இல்லையோ, அந்த கண்டுல எப்படி வளர்க்கறன்னு சொல்லி கேட்கறதுக்கு அடிப்பினோம். ஆனா கனவேருக்கு நான் அட்வைஸ் பண்றேன். நான் இப்படி வளவுங்க கனவேர் பெரிய பெரிய ஆக்கள் எல்லாம் வந்து கேட்பேன். டாக்டர் கூட சில வந்து கேட்டிருக்கேன், இது இப்படி வளரையில் இது இப்படி வளருதுன்னு கூட கேட்டிருக்கேன். அது எங்களுக்கு தானே தெரியும் இது என்ன பிரச்சனை. சில பேர் சொல்லுவேன், என் வீட்டை வந்து பாருங்க இந்த கண்டு இப்படியா இருக்குன்னு போய் பார்ப்பேன். ஆனா இப்ப அப்படி இல்லை. முந்தி போய் பார்க்க ஒட்டி கொடுப்பேன் சில பேருக்கு. இன்னும் ஒரு மாமரத்துல 2 நான் ஒட்டி தாங்கன்னு கேட்பேன். அப்படி எங்களுக்கு எல்லாம் ஒட்டி கொடுப்பேன். அப்படி எனக்கு செய்த நான் முக்கியமான விஷயம். இப்ப இங்க இருக்கக்கூடிய கண்டுகள் அது கொஞ்சம் தான் லிஸ்ட்ல இருக்காங்க. கொஞ்சம் போட்டேன். கொஞ்சம் இருக்கு. அந்த விலைகள் இப்ப நான் இன்றைக்கு டேட்டையும் சொல்றேன். அதாவது சில விலைகள் கூடி குறையுமே கொஞ்சம். விலை கூடி குறைய சான்ஸ் இல்ல. இதே விலை தான். அப்ப பரவாயில்லை. கிட்டத்தட்ட இது வந்து சில பேருக்கு அப்ப நாளைக்கு இப்ப எது விலை ஓடிச்சுன்னு சொன்னா அந்த விலை கூடுதானே? முந்தி வந்து 40 ரூபாய்க்கு வித்த கண்டுகள் இப்போ ஒரு 10 ரூபாய் தான் கூடி இருக்கு. 50 ரூபாயா தான் மாறி இருக்கு. ஒரு கொஞ்சம் தான் கூடி இருக்கு. ஆனா இனி கூடாது. கூடுனா சனம் வியாபாரிமா இருக்கு வர மாட்டாங்க. இதுல பாருங்க காட்டுறேன் உங்களுக்கு என்னென்ன கண்டுகள் இருக்கோ அந்த விலைகள் அப்படியே இதுல காட்டிக்கொள்ளணும் பாத்துக்கணும். அப்படி ஸ்டாப் பண்ணி வச்சுட்டு பாருங்க விலைகளை. அது தேவையான வந்து பண்ணலாம். சந்தனம் நிக்குதா? ஆமா. சந்தனம் எல்லாம் வெளியில 1200 ரூபாய் விற்பாங்க. எங்கள்கிட்ட விலை 400 ரூபாய். என்னடா சும்மா மத்தி விற்பாங்க. ஆனா அதே நம்ம அவங்க எடுக்கிற அதே இடத்துல சந்தனம் இங்க உற்பத்தி இல்ல, நம்ம வேறு இடத்துல எடுத்துட்டு வர்றது. அதே இடத்துல எடுத்து கொண்டு அவங்க 1200 ரூபாய் விற்பாங்க. நான் 400 ரூபாய் விற்பேன். கொஞ்சம் லாபம் குறிப்பிட்ட லாபம் எங்களுக்கு காணும். ஆக கொள்ளி அடிப்பு எங்களுக்கு தேவையில்லை. பூக்கண்டு எல்லாம் கூடுதலான பூக்கண்டு 80 ரூபா தான். புள்ள 80 தான் பாருங்க. இதுல சின்ன பேக்கெட்ல உள்ள கூடுதலான பூக்கண்டு 80. என்னடா நான் வந்து ஒரு பெரிய லாபம் வைக்கிறேன் இல்ல, குறிப்பிட்ட லாபம். இந்த தொழில் செய்யற எனக்கு ஹாப்பி. காசு வருமானம்ன்றது 2வது. எனக்கு இதுல சந்தோஷம் பெரிய. அதுதானே இப்படி கொடுக்குறது. கருங்கோழி நிக்குது எனக்கு. ஆமா. இது வெண்டம் இனம்னு சொல்றது. கருங்கோழி எந்த வருது பாருங்க. அங்க இருக்கும். இதான் கருங்கோழி. இது சும்மா கோழி கொஞ்சம் வடிவுக்கு வளர்க்குறோம். 10 கோழி. விலை கூட இல்ல அந்த கோழி. இது விலை கூட தான். ஆனா எனக்கு வளர்க்கல. அது கண்டு சாப்பிட்டுரும். அதால சும்மா 10 வளர்ப்பேன். ஒரு ஆசையா வளர்ப்பேன். அவ்வளவுதான். ஓகே ஓகே. சரி, இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த இடத்துல, அதாவது இந்த ஜாலினி பூஞ்சோடியில் என்ன வகையான கண்டுகள் இருக்கு, பழக்கண்டுகள், பூக்கண்டுகள், சரி எல்லாமே இருக்குல்ல, சகல வீட்டு எல்லாமே இருக்கு. நீங்கள் வேணும்னு சொன்னால் கிளிநொச்சி ஆஸ்பத்திரி தானே பக்கத்தில் பஸ் ஸ்டாண்ட் இருக்கு, அது பக்கத்தில் ஒழுங்கைக்கு பார்த்தீங்கன்னா போட் போட்டு கிடக்கணும் ஜாலினி பூஞ்சோடி என்று. அது வந்தீங்கன்னு சொன்னால் இந்த இதில் நான் பார்த்து வேண்டிக்கலாம். அப்படி இல்லை நீங்கள் வெளி மாவட்டத்தில் இருக்கீங்கன்னு சொன்னால் என் ஃபோன் நம்பர் ஸ்க்ரீனில் போட்டுக்கிறேன். இந்த நம்பர் தொடர்பு கொண்டு என்ன கண்டு எவ்வளோ தேவைன்னு சொன்னீங்கன்னா அனுப்பிக்கொள்வீங்க. குறிப்பாக ஜாழ்ப்பாணம் பவுனியாக அனுப்புவீங்க. மற்ற இடங்கள்னு சொன்னால் நீங்களே ஆகிற விட்டு எடுக்கணும். முல்லைத்தீவு அங்கே பார்க்க
முல்லைத்தீவுக்கு போறது எங்கட வாகனம் இருந்தால் யாழ்ப்பாணம் போனி அடிக்கடி போறது கண்டுகள் வேற கண்டுகளை கொண்டு வரது அதுக்காக போறது அப்போ எங்களுக்கு வந்து டிரான்ஸ்போர்ட் இல்லாமல் கொஞ்சம் ஈஸியாக கொடுக்கலாம் வேறு இடத்துக்கு இவ்வளோ டிரான்ஸ்போர்ட் டிரைவருக்கு ஒரு சம்பளம் போகும் டீசலுக்கு ஒரு சம்பளம் போகும் இவ்வளோ டிரான்ஸ்போர்ட் சொல்லி பேரம் பேசி எங்களுக்கு அது செய்கிற விருப்பம் இல்லை அதில் அவையே வந்து எடுத்துட்டு போகலாம் அதான் நீங்கள் ஓகே நீங்கள் வந்து பார்த்து வேண்டிக்கொள்ளலாம் மற்றது நன்றியா காமே உங்களுக்கு நிறைய தொகுதிக்கு காட்டுறது பட் வாழ்த்துக்கள் உங்களுக்கு உண்மையாகவே பண்ண அந்த மாதிரி நீங்கள் செய்ய நிறைய பேருக்கு ஒரு முன்னுதாரணமாக இருப்பீங்க நீங்கள் பார்க்குற நீங்கள் சில உண்மையாக ஒரு பெண்களோ ஆண்களோ சரி இப்போ ஒரு வேலை வாய்ப்பு இல்லைன்னு சொல்லி இல்லாமைக்கு உங்களால் என்ன முடியுமோ அதை செய்யுங்க செய்து கொஞ்சம் காலம் போனீங்கன்னு சொன்னால் நீங்கள் டெவலப் பண்ணிங்கன்னு போகலாமே ஆமாம் கூட இந்த வேலைக்கு நிற்கிறதுல 4 பேர் பொம்பளை எல்லாம் கூட நிற்கிறது ஓகே எல்லாம் நல்ல ஃபாஸ்டான ஆக்களும் குயிக்கான ஆக்களும் தான் சரி சரியா ஓகே அக்கா நன்றி அக்கா நன்றி உனக்கு பிடிக்கல உனக்கு தரணும் பிடிக்கல எது வேணும் உனக்கு நீ கேட்பா அதுலேயே சரி சின்னத்துல வந்து ஓகே சரியா அணைகள் இருக்கு அதை வெட்டி பிடிச்சா இந்த அது தண்ணி தன்மை நல்லா இருக்கும் வெஜிருக்கு நல்லா இந்த சைட் வெளிமை மட்டும் கொஞ்சம் கயத்தன்மையாக இருக்கும் அப்படியே சீவி போட்டு ஒரு சாதாரண புளிப்பு இனிப்பு தண்ணி தண்ணி வெயிலுக்கு நல்லா இருக்கும் இதுக்கு மேலே கொட்டையும் இருக்குது நடுவில் தெரியுமா அந்த இது இன்னொரு பழமும் இருக்கு அந்த என்ன பழம் புளிப்பு ஒன்று இருக்கும் விளிம்புலி இது ஸ்டார் ஃப்ரூட் என்ன நல்லா இருக்கும் பார்க்குறாங்க வெறுப்பே தான் வைக்க சரி இப்படி நாங்கள் நிப்பாட்டி போட்டு நாங்கள் கண்டு கொஞ்சம் பண்ணி கொண்டு அப்படி போவோம்ண்ணே சொன்னால் கடைசியாக போய்க்க கொஞ்சம் கண்டு பண்ணிக்கணும் ஒரு அம்மாக்காட்ட சரியா இது மாலதீவு செவ்வளி எத்தனை காய்க்கும் 2 வருஷத்துல பாலை விடும் இது சரியா 3 வருஷத்துல காய் பிடுங்கலாம் இளநீ வந்து செவ்வளனியோட டேஸ்ட் கணவர் வந்து கேப்பினம் இது 3 வருஷத்துல காய்க்கிறபடியா 2 வருஷத்துல பாலை விடுறபடியா நிறைய காய்க்கிறபடியா தோட்டமா தாங்கன்னு கேப்பினம் ஆனா நான் தோட்டக்காரருக்கு கொடுக்க மாட்டேன் ஏனென்றா அந்த 5 வருஷத்து என்னதான் நீண்ட ஆயுள் அதோட ஓலை பெருசு தேங்காய் பெருசு பிரியோசனம் 5 வருஷம் தான் ஆனா வடிவுக்கு வீட்டுக்கு முன்னுக்கு 4-5 வைக்கலாம் கனவே ஜோசிப்பிங்க இது 3 வருஷம் தானே கணக்கு வைக்கலாம் அப்படி வைக்க கூடாது இது உங்களோட வடிவுக்காக எல்லாம் சொல்லியே கொடுக்குறீங்களே சொல்லிதான் நல்ல விஷயம் அன்றைக்கு ஒரு ஆள் வந்து சொல்லி போட்டு இதுல 300 தேங்காய் தாண்டு நான் ஏன் 300 வைக்கிறீங்கன்னு நிறைய காணி பெரிய தோட்டம் பெரிய தோட்டத்துக்கு இது வைக்காதீங்க பெருசுதான் பிரியோசனம் கனகால நின்று காய்க்கும் இது வந்து ஆயிலும் வந்து ஒரு 40 வருஷம் தான் பிறகு காயை குறைக்கும் ஒரு 30 வருஷத்துக்கு பிறகு காயை குறைச்சிருவார் ஆனா அது அப்படி இல்லை பெரிய தென்னை 3 வருஷத்துக்கு பிறகு வீட்டு பக்கம் பெறாதே இப்படியா சொல்ல போறேன் இப்படிதான் சொல்லுவேன் கொஞ்சம் காலத்து பெறாங்க சரியா வீட்டு படத்துட்டு விடிய இந்த வீட்டை தென்னங்கள் தேங்க அதாவது செவ்வளி காண போனா இவரான் சாப்பிட்டேன் நான் இப்போ இந்த இடத்துல வாக்குமூலம் கொடுக்குறேன் நான்